கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமையின் காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்டர் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாக எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. நேற்று தினத்தில் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து கிறிஸ்துவ பண்டிகையினுடைய ஆண்டவரே 11ஆவது ஞாயிற்றுக்கிழமையினுடைய செய்தியை நாங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உடைய இறைய வார்த்தையோடு இந்த நாளை ஆண்டவர் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த வாரம் முழுக்க ஆண்டவர் உடைய கிருபையும் உடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய பணிகள் பயணங்கள் ஆண்டவரை ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலை ஆசீர்வதை அடியார்களாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்டு பயன்படுகிற ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசைகளை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தும். அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம்
காலப்பீரி உள்ள பலகை இல்லை, வீடாவீர கொள்கை இல்லை. காலப்பீரி உள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்பு மையம், அன்புள்ளோர் செல்லும் அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளில் வாசித்து தியானியும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 138வது சங்கீதம். இந்த பாடல் நன்றி பாடல், தாவீதினுடைய பாடலாக இந்த பாடல் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன், உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன், ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதமும் விசுவாசமும் தேவனுடைய கிருபையை துதிக்கின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. பிரைசிங் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் மர்சி, கடவுளுடைய உண்மைத்தன்மையை, அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் நம்ம துதிக்கிறது ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. முக்கியமான வசனம் 8ஆம் வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதான் முழு இருதயத்தோடான துதி, ஹோல் ஹார்ட்டட் பிரைஸ். அதான் 1 முதல் 3 நம்ம பார்க்கணும். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ கடவுளுடைய கிருபையையும் அவருடைய உண்மையையும் நினைத்து நாம் அவரை அர்ப்பணிப்போடு துதிக்க வேண்டும். அதான் அழைப்பு. கடவுளுடைய உண்மைத்தன்மை பார்க்குறோம். வரலாறு முழுக்க கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார். உணவு தந்தார், விடுதலை தந்தார், நாட தந்தார், எல்லாத்தையும் தந்தார். இப்போ அவருடைய உண்மைத்தன்மை நிலைத்து நிற்கிறது. ஆனால் நாம் தான் அவரை மறந்து போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் அநேக முறை அவரை மறந்து பின்வாங்கி போனதுனால தான் அவர்கள் ஆண்டவர் அவ்வப்போது சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 9:1 என் முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:29-31 ஜெபத்திற்கு பின் தைரியமும் பலனும் அருளப்படுதல். அன்னாள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் தன் ஜெபத்திற்கு பதிலளித்து பலப்படுத்திய போது முழு இருதயத்தோடு கடவுளை துதித்தாள். அல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற போது நாம் அவரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிற எந்த ஒரு மனிதனும் இல்லை. கடவுள் மாத்திரமே நமக்கு பதிலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருகிறார். 2வது 4 முதல் 6 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உலக ராஜாக்களின் துதி, பிரைஸ் ஃப்ரம் த கிங்ஸ் ஆஃப் த எர்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூ உலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவார்கள், ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உரைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர், ஆனால் செருக்குற்றோரை தொலைவில் இருந்து அறிந்து கொள்ளுகின்றேன் என்று ரொம்ப அழகா சொல்றார். ஏழை எளியோரை ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தாவீது வெளிப்படுது. ஏன்னா
தாவீது கூட ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது ஒரு பெரிய பணக்காரன் அல்ல, செல்வந்தன் அல்ல, காடுகளிலே ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்தவன். அப்படிப்பட்ட மனிதனை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார். இன்றைக்கி நம்மளை கூட இந்திய தேசத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால், நம்மலாம் பெரிய பணக்கார ராஜ வம்சத்தில் பிறந்தோமா? சாதாரண ஏழை எளிய மக்களாக கிராமங்களிலே சேரிகளிலே பிறந்தவர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு பட்டணங்களிலே சிட்டியில நம்மளை வைத்திருக்கிறார். ராஜாக்களோடு உட்கார செய்கிறார், அதிகாரிகளோடு பயணிக்க செய்கிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மளை ஆண்டிருப்பார், அவருடைய கிருபை எவ்வளோ பெருசு பார். அதனால்தான் தாவீது இங்கே சொல்கிறான், ஆண்டவர் ஏழைகளுடைய வாழ்க்கையில் உயர்த்துகிறார் என்று பார்க்க. தேவன் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று பார்க்கும். ஏசு 57:15 மகா உயரமும் உன்னதமுமானவர் தாழ்மை உள்ளவர்களோடு வாசம் பண்ணுகிறார். லூக்கா 1:52 அதிபதிகளை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று மரியாள் அவருடைய ஸ்தோத்திர பாடல்ல பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சர் தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 34-37 தனது பெருமை தாழ்த்தப்பட்டு தேவனுடைய மகத்துவத்தை அவன் கண்டபோது பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தினான் என்று பார். 2 ராஜாக்களுமே சொல்றாங்க, இஸ்ரவேலின் கடவுளை போல இந்த உலகத்தில் எந்த கடவுளுமே இல்லை, அவரை பணிந்து கொள்ளுங்கள் என்று 2 ராஜாக்களுமே அவங்க கட்டளை போடுகிறாங்க. தரியோ ராஜாவும் அதுக்கு நேபுகாத் நேச்சார். துன்பத்தின் மத்தியில் தேவனுடைய பாதுகாப்பு 7ஆம் வசனத்தில் நம்ம அதான் பார்க்கிறோம். நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றேன், என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றேன், உமது வலது கையால் என்னை காப்பாற்றுகின்றேன் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு ஆபத்து நிறைய இருக்குது, நிறைய எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், நம்ம எப்பொழுது ஒழிக்கலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய எதிரிகள், ஏன்னா அவனை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சவுல் ராஜாவே அவனுக்கு விரோதமாக இருந்தார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? அவனுடைய கடைசி காலத்தில் அவனுடைய மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் மாறி போனான் என்று பார்க்கிறோம். அவனை ராஜாவை ஆக்கணும்னு சொல்லி அது மாதிரி அநேக அரசர்கள் இவனுக்கு விரோதமாய் வந்த போதும் கடவுள் அவனோடு இருந்து அவனை மீட்டருளினார். அல்லேலூயா. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதான் நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். துன்பத்தின் மத்தியில் தேவனுடைய பாதுகாப்பு, காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இன் ட்ரபிள்ஸ். நாம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கடவுள் நம்மை உயிர்ப்பித்து தம்முடைய வலது கரத்தினால் ரட்சிக்கிறார். சங்கீதம் 23:4 நான் மரள இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது, கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 41:10 நான் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் சிங்கங்களின் கெபியிலே தானியேலை தூக்கி போட்ட போதும் ஆண்டவர் சிங்கங்களின் வாயை அடைத்து நாயை போல படுத்திருந்தது என்று நம்ம பார்க்கின்றோம். கடவுள் தேவதூதனை அனுப்பி சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாதுகாத்ததை போல இன்றைக்கு நம்மையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பிலிப்பியர் 1:6 உங்களை நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் வரைக்கும் அவர் முடிக்காம விடவே மாட்டார். யோபு 38 நம்ம தான் பார்க்கிறோம். 4ஆவது வசனத்தில் 8ஆம் வசனத்தில் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர், ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு, உம் கைவினை பொருளை கைவிடாது. இன்னைக்கு நம்மெல்லாம் கைவினை பொருளாக இருக்கு. ஆண்டவருக்குடைய கைவினை பொருள் ஆண்டவர் நம்மளை செய்திருக்கிறார், ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார் இல்லையா? அதனால ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அதை நம்ம பார்க்கிறோம். தேவன் எனக்காக யாவை செய்து முடிப்பார். God will perfect what concerns me. தேவன் வாழ்வில் தொடங்கிய நற்கிரியை முடிக்கும் வரை அவர் கைவிடவே மாட்டார். யோபு 8:7 பார்க்கிறோம். உன் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் உன் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 50ஆம் அதிகாரம் வரையில யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்களை பார்க்கிறோம். குழியிலும் சிறையிலும் இருந்த யோசேப்பின் வாழ்க்கை தேவன்
தாம் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி எகிப்தின் அதிபதியாக அவனை உயர்த்தினார். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். நமது சோதனைகளின் மத்தியிலும் அவரை துதிக்கும் போது அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு ஒரு யாவற்றையும் செய்து முடிக்கின்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அழைப்பாய் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை துதிப்போம். எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மை பலப்படுத்துவார். தாவீதை காடுகளில் இருந்து அழைத்து வந்த தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார், அவனை உயர்த்தினார், எதிரிகளின் கைக்கு நீங்களாக்கி தப்புவித்தார் என்று பார்க்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்ற எண்ணத்தோடு நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ தூய் ஆவியானவர் இந்த நாளிலும் அனைவரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்தீர். உடைய ஆலயத்துக்கு வந்து உடைய வசனத்தை கேட்டோம். நன்றி ஆண்டவரே. காலை நேரத்தில் கூட உடைய வசனத்தோடு இந்த நாளை ஆரம்பித்திருக்கிறோம். உடைய கவலைகள், கஷ்டங்கள், பாடுகள், பலவீனங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். உடைய பணிகள், பயணங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போதும், ஆண்டவர் ஸ்கூலுக்கு போகும்போதும், இதோ கல்லூரிக்கு போகும்போதும், ஆண்டவர் வேலைகளுக்கு போகும்போதும் காத்தரலும். ஆபத்து நிறைந்த உலகம், விபத்து நிறைந்த உலகம், எங்களை காத்தரலும். இந்த வாரம் முழுக்க உடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு, எங்கள் குடும்பங்களோடு, பிள்ளைகளோடு, ஆண்டவர் திருச்சபையின் மக்களோடு, ஊழியங்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் அடியன் பணியாற்றி கொண்டிருக்கிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனப்பு திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கேட்ட வசனங்களுக்கு ஏற்ப அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஆபத்து ஆண்டவரே, அநேக மக்கள் பயப்படுகிறாங்க. பாதுகாத்தணும். வியாதிகள், பலவீனங்கள் உண்டு. எல்லாவற்றிலிருந்து எல்லா மக்களின் தேவன் விடுதலை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. நேரத்தில் இந்த ஊழியத்தில் இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரியன், ஏஞ்சக்காவின் அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரையோட சாக்குசாரி டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். மட்டுமாய் காத்து வழிநடத்தின தேவன் காத்தரணும். அடியேனும் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தில் இருக்கிற போது நீர் எடுத்து பயன்படுத்தும். அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனம் திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற பெங்களூர் ஆண்டவர் கர்நாடகா பிரிவில் ஆண்டவர் தலைவராக இருக்கிற யூத் மிஷனரி மூவ்மெண்ட்டில் தலைவராக இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் திரு ஆண்டனி ஜூட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை, யூத் டிபார்ட்மெண்ட் என்பது ரொம்ப முக்கியமானது. வாலிப பிள்ளைகளை இயேசுவுக்காய் திருப்பும்படியான பணிகளை செய்கிறாங்க. அவளை ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆசீர்வதித்து இந்த பிறந்தநாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் நாகர்கோவிலை சேர்ந்த நர்ஸ் கேத்ரின் வையோலா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரியும் குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்தநாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை, திரும்ப நாளை காணுகின்றார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலே பலவீனமாக இருக்கிற எங்கள் மதியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி எல்மாங்கப்பம் டிஎஸ்பி சாருக்காக, இப்படி நிக்சன் ஆயருக்காக, இப்படி தாமஸ் ஐயா, டாக்டர் அன்பு அண்ணனுக்காக, ஆண்டவரே ஃப்ளாரன்ஸ் பக்தநாதன் அம்மாவுக்காக, ஜாபையாவுடைய அன்பு துணைவியாருக்காக, ஆண்டவரே என்னுடைய டென்னிசன் ஐயாவுடைய அன்பு மனைவிக்காக, ஆண்டவரே என்னுடைய அன்புக்குரிய கர்த்தாவே மின்னூர் திருச்சபையினுடைய செயலர் நித்யானனுக்காக, கோயில்பிள்ளை செல்வா அவர்களுக்காக, ஆண்டவரே அவருடைய அன்பு தாயார்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் பாப்பனப்பள்ளியில் மிகுந்த பலவீனமாய் துயரத்தில் இருக்கின்ற உங்களுடைய மேகலா அம்மாவுக்காக, கலைச்செல்வியுடைய அன்பு தாயாருக்காக, அன்பு நண்பர் வெங்கடேசன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை எல்லாம் மாறி ஆண்டவரை அவர்கள் எழுந்தது ஆண்டவர் நமக்கு ஆலயத்துக்கு வந்து நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய சித்தமானால் நிச்சயமாக இந்த ஆட்சி காலங்களிலே ஆண்டவரை நீ திறந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல் எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, முதலமைச்சருக்காக, கவர்னருக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நல்லாட்சி அவங்க தரவும், ஆண்டவர் அமைதியான சூழல் இந்திய தேசத்தில் நடக்கவும், குறிப்பாக 80வது சுதந்திரத்தை கொண்டாடுற நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டாடின ஆண்டவர் நாங்கள் தொடர்ந்து அந்த ஆண்டவர் மகிழ்ச்சியில் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். போர்கள், பதட்டங்கள், பிரச்சனைகளாக இருக்குது, அதெல்லாம் மாறி அமைதி சமாதானத்தை தார் ஆண்டவரே. இந்த நாள் முழுக்க உடைய கிருபையோடு தங்கியிருக்கட்டும். மழை இல்லாமல் நம்ம அதிகமாக ஆண்டவர் நாங்கள் கஷ்டப்படுகிறோம். எங்களுக்கு மழை நீர் தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. வடநாடுகளெல்லாம் கடுமையான மழைப்பொழிவு இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு மழைப்பொழிவே இல்லை ராஜா. ஆகவே ஆறுகள், ஆண்டவர் குளங்கள், குட்டைகள்லாம் வறண்டு போயிருக்கிறது. எங்களுக்கு மழையை தந்து
இடைய புல் பூண்டுகள் செழிக்கும்படியான சூழ்நிலைகளை என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துருள் வழி நடத்தும். இதை பார்க்கிற, கேட்கின்ற, ஷேர் பண்ற ஆண்டவருடைய வீட்டில் இதை வைத்து ஜெபம் பண்ணும்போது எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஆண்டவர் அதிசய விடுதலை ஆண்டவரை தந்து வழி நடத்தும். பாவத்திலிருந்து விடுதலை தான் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி மீட்ட உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.